எப்படி அளிப்பது என்பதெல்லாம் அப்பனை உங்களுக்கே அப்பனை பின் உள் நுழைந்து அப்பனை சில வழியில் கூட பெண் செப்புவேன் என்பேன் அப்பனை. நிச்சயம் அப்பனை அனைவருமே எங்கள் குழந்தைகள் அப்பனை. நிச்சயம் தண்ணில் கூட யாங்கள் காத்திருவோம் அப்பனை. நிச்சயம் அப்பனை பின் எங்களை நம்பி வந்து விட்டீர்கள் அல்லவா அப்பனை. சிறிது காலம் பொறுத்தீர்கள் என்பேன். எல்லாருக்கும் ஒரு இடத்துல கஷ்டம், கொஞ்சம் எங்களை வந்துட்டீங்க, கொஞ்ச நாள் பொறுத்துருங்கப்பா ஏதாவது பண்றான்றார் அப்பனை. நிச்சயம் அப்பனை எப்படி நீங்கள் எல்லாம் நீங்கள் குழந்தைகள் அப்ப நிச்சயம் என்னிடத்தில் நிச்சயம் தண்ணில் கூட அதாவது அழகாக நிச்சயம் பின் இனிப்பு வாங்கி தருங்கள் என்று கேட்பீர்களாக. நிச்சயம் அறிந்து கூட வாங்கி தருகின்றேன் வாங்கி தருகிறேன் என்று அழைத்து சென்று கொண்டே இருந்து மாற்றிடுவேன் அனைத்தும். தாங்க முடியல நினைக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க வந்து புரியுது எப்படின்ட்டு கேட்டே இருக்கிறோம். நானும் வந்து தரம் சொல்லி ஆகிறாரு, வாங்கி கொடுத்துருவேன், ஒரு நாள் வாங்கி கொடுத்துருவானா. அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க, பொறுத்துக்குதான் வேண்டும் அப்பனே. மனிதன் ஒவ்வொரு பின் அதாவது நிச்சயம் தண்ணீர் கூட வினைக்காக அப்பனை நிச்சயம் அறிந்து கூட அப்பனை பின் எதை என்றது அறிய போராடி அதாவது அப்பனை பின் அனுபவிக்க ஏன் மனித பிறப்பு எதனால் ஏற்படுகின்றது என்பவையெல்லாம் விவரமாக குறிப்பிடுவேன் அப்பனை. ஏன் நோய் பின் படுகின்றான் அப்பனை, ஏன் இறக்கின்றான் அப்பனை. நிச்சயம் தண்ணீர் கூட அனைத்தும் குறிப்பிடுவேன் என்பேன் அப்பனை. என் பக்தர்கள் அப்பனை அனைத்தும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்பனை. நிச்சயம் தண்ணீர் கூட முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றெல்லாம் அப்பனை நிச்சயம் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஏன்பா பண்ணுங்க, ஏன்பா வாழ்றீங்க, ஏன் கஷ்டம் வருதுபா, ஏன் இறக்குறீங்கன்னு சொல்லிட்டு வருங்காலத்துல வந்து சொல்லிட்டு வரேன் அப்பனை. முதன்மை இரண்மை அப்பனை இவ்வாறாக எடுத்து சென்றாலே அனைத்தும் உங்களுக்கே புரியும் அப்பா. இதனால் அப்பனை உங்களை அனைவருமே யான் இன்று கண்டிட்டேன் லோபாமுத்திரையோடு. எல்லாரும் வந்து அப்பனே இன்னும் ஆசிகள் அப்பனே, இன்னும் ரகசியங்கள் சொல்வேன் அப்பனே. பின் அதாவது இப்பொழுது போதும் அப்பா, அனைவருக்குமே ஆசிகள் அழகாக யானே செய்து முடித்துட்டேன் அப்பனே. இது வந்து அவரே வந்து யாகத்தை நடத்திருக்காரு. சந்தோஷங்க ஐயா. அப்பனே நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனே அதாவது திடீரென்று காசி யாத்திரை என்று சொல்லிவிட்டாய் அப்பனே. நிச்சயம் அப்பனே அதாவது பாவத்தை கொடுத்தவன் பாவத்தையே பின் நிச்சயம் தண்ணீர் கூட அழிப்பானா என்று நீ கூறு. காசி யாத்திரைன்னு சொல்லிட்டீங்க, பாவத்தை கொடுத்தவனே பாவத்தை சீக்கிரம் எடுத்துப்பானா, பிடிப்பானா அப்பனே. இதனால் நிச்சயம் தண்ணில் கூட பின் ஒவ்வொருவரும் அழைத்து செல்பவரும் அனைவரிடத்திலும் பாவங்கள் அப்பனே. இதனால் அப்பனே கஷ்டங்கள் பற்றுதான் பார்க்க வேண்டும் ஈசனை சொல்லிவிட்டேன் அப்பனே. அவ்வாறு கண்டிட்டால் மட்டுமே பாவ வினைகள் தீரும் அப்பா. சுலபமாக கண்டிட்டால் அப்பனை நிச்சயம் அப்பனே சேராது எவை என்று கூட புண்ணியங்கள். போதுமா உந்தனக்கு? அடைஞ்சி திரிஞ்சுதான் விதி அப்பனே. நிச்சயம் தண்ணில் கூட அப்பனே சாதாரண மனிதனை காண வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் அப்பா. ஒரு சாதாரண மனிதனை காண வேண்டும் என்றால் சாதாரணமா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்பா. அதனால வந்து அவரை பார்க்கறதுக்குன்னா அடிச்சு சிரமப்படுத்திதான் பார்க்கணும் அப்பனா. அப்பனே எங்கெல்லாம் நீ சிரமப்படுகின்றாயோ அங்கெல்லாம் புண்ணியம் சேருகின்றது வைத்துக்கொள் அப்பனே. அவ்வளவுதான் சொல்லிக் கொடு அனைவருக்கும். அப்ப இவ்வளவு கஷ்டம் பெற இருப்பா, அவர் தான் ஏதோ போக்குறாரு, புண்ணியத்தை உனக்கு கொடுக்குறாரு என்றார் அப்பனே. இதனால் நிச்சயம் தண்ணில் கூட எதை என்று புரிய அப்பனே, எவை என்றறிய. இதனால்தான் அப்பனே ஏன் அப்பனை பின் எங்கெங்கு எதை என்றறிய அவ்வளவு தூரத்தில் இருக்கின்றான் அவன். ஏன் அவ்வளவு தூரம் அங்க இருக்காது, இங்க இருக்கக்கூடாது அவருக்கு, காசிநாதன் இங்க இருக்கக்கூடாதா அப்பனே. இறைவனை அப்பனை அடைந்து திரிந்து அடிபட்டு மிதிபட்டு கண்டால் தான் அப்பனே உத்தமம் அப்பனே. அனைத்தும் சுலபமாக கிட்டுவிட்டால் அப்பனே இறைவனுக்கு மதிப்பேதப்பா. எல்லாத்தையும் சுலபமா உனக்கு கொடுத்துட்டாருன்னா இறைவனுக்கு மதிப்பு இல்லாம போகணும் அப்பனே. நிச்சயம் அறிந்தும் புரிந்தும் கூட இன்னும் அப்பனே சொல்கின்றன வாக்குகள் அப்பனே குறையில்லை அப்பனே. நிச்சயம் இன்னும் அப்பனே இது தனி உலகம் அப்பா என்று போகனே உரைத்திட்டான். ஓதிமலை வந்து ஒரு தனி உலகம், முருகர் வந்து தனி ராஜ்யம், அவருடைய இஷ்டத்துக்கு நடத்துவார், வெளியே போவான். அது ஒரு இது அவருக்கு வந்து அப்பனே. இதனால் அப்பனே இதற்கு நிச்சயம் பல சான்றுகள் உண்டு. அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வரும் பொழுது நிச்சயம் அனைத்தும் புரியும் அப்பா. இன்னும் சில ரகசியம் இருக்குது, அது வந்து வெளிக்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா பண்றேன் அப்பனை. நிச்சயம் தண்ணீர் கூட சிலர் கூட ராகு தோஷங்கள் அப்பனை நிச்சயம் பாம்பொன்று அப்பனை பின் நிச்சயம் தண்ணீர் உமிழிட்டு அப்பனை பின் அதை எடுத்துட்டு சென்று விட்டது. சில பேருக்கு ராகு கேசவங்களும் இருக்குது நிறைய. அதை விட இங்க ஒரு பாம்பு இருக்கிறதுனால அது உமிழ்ந்துட்டு சில இதெல்லாம் உமிழ்ந்துட்டு சில எடுத்துட்டு போச்சு அப்பனை நலங்களாகவே. இதனால் அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனை மனிதனின் படைப்பு அப்பனை ஒரு அற்புத படைப்பு என்று ஆனாலும் அப்பனை நிச்சயம் அதை ஏன் எதற்கு அப்பனை அதாவது சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனை.
மனிதனை படைத்து அப்பனை பின் மனிதனை காக்கும் அளவிற்கு அப்பனை நிச்சயம் அப்பனை ஒரு பெட்டியும் கொடுத்துள்ளானப்பா. போனுங்களா? டூல்ஸ் பாக்ஸ் சொன்னாரு, அதேதான் உண்டு. நீங்க பொழைச்சிட்டு நீங்க பொழைச்சவங்க ஒரு டூல்ஸ் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் உங்க கையில எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அப்பனே அதை சரியாக உபயோகப்படுத்துவதே இல்லை என்பேன் அப்பனே. அதை தூக்கி ஓரமாக வைத்துள்ளீர்கள் நீங்கள் அப்பனே. அதை எப்படி பின் எடுத்து அப்பனை உங்களை பின் சரி செய்ய என்றெல்லாம் யான் கூறுகின்றேன் அப்பனே. நிச்சயம் அந்த டூல்ஸ் பாக்ஸ் யாருமே யூஸ் பண்றது இல்ல, அது தனியா நிக்குது. அப்ப அதை வந்து கொஞ்சம் தானே போனீங்கன்னா அது வந்து எப்படி நீங்களே யூஸ் பண்றதுன்னு சொல்லி சொல்றோம். அப்பனை அறிந்தும் இதனால் தான் அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட அப்பனை வினைகள் காலம் அப்பனை, அதாவது நோய்கள் காலம் என்பேன் அப்பனை. மனிதனுக்கு ஒவ்வொரு வினையிலும் கூட அப்பனை பின் சற்று ஏற்படுத்தி நெருங்கி போவது அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட பின் நோய்கள் அப்பனை. ஆனால் எப்படி சரிப்படுத்துவது அப்பனை நிச்சயம் பின் அதையும் கூறுகின்றேன் அப்பனை. நிச்சயம் தண்ணி கூட ஒரு திருத்தலத்தில் இங்கே எதை என்று புரிய அப்பனை. இதனால் அப்பனை நிச்சயம் மனிதனின் பின் அதை சீர் செய்ய அப்பனை நிச்சயம் நீடோடு அப்பனை வாழலாம் என்பேன் அப்பனை. உங்கள் கையிலேயே அது வந்து சில விஷயங்கள் இருக்குது வந்து அதை நீங்களே வந்து அதை உபயோகிக்கலாம். அதை செஞ்சா நீடோடி வாழலாம். அப்பனே இறைவன் அனைவருக்குமே அப்பனை அனைத்தும் கொடுப்பதில்லை என்பேன் அப்பனே. நிச்சயம் ஒவ்வொன்றிலும் அப்பனை பின் பிடுங்கி வைத்திருக்கின்றான் என்பேன் அப்பனே. அதையும் கொடுத்து விட்டால் அப்பனே நிச்சயம் பின் படைத்தவனை அப்பனை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பேன் மனிதன். அதனால்தான் பிடுங்கி வைத்துள்ளான் அப்பா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான்ப்பா இறைவன். ஏதோ ஒண்ணு